ஹலோ ஆல் வெல்கம் டு Adda247. நான் உங்கள் பிரதாப். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் 3 இயரோட சிஹெச்எஸ்எலோட கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய சிஹெச்எஸ்எலுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிஹெச்எஸ்எல் ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எஸ்எஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே முடிஞ்சிருச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கரெக்ஷன் விண்டோ ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 11 மணி வரலும் வந்து ஓப்பனில் இருக்கும். கிட்டத்தட்ட எப்போ வரலும் இல்லை Jan 10 11 PM வரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா உங்களோட இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட நேம் வந்து பிரதாப் அப்படின்னா நம்ம எழுதும் போது அடிக்கடி வந்து எம் பிரதாப்னு எழுதுவோம். ஆனால் அங்கே எழுதும் போது என்ன இருக்கணும், பிரதாப் எம் இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே நிறைய இடத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து எந்த ஒரு நேம் பற்றின விஷயங்கள் இருந்தாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட 10th and 12th வந்து பார்த்தீங்கன்னா 10th and 12th நம்மளோட அம்மா அப்பாவோட நேம் இருக்காது. அதாவது நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா முன்ன முடிச்சவங்களுக்கு, இப்போ ரீசெண்டாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் முன்ன முடிச்சவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த நேமுக்கு வந்து கரெக்டான வந்து ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சில பேட்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னா தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து கிட்டத்தட்ட 13+ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வீடியோ ஆப் யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆடியோன்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஆடியோஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெய்லி நடத்துகிற மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 8,36,000 மக்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த இதில் வந்து லைவ் செஷன்ஸ் வந்து வரும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் செஷன்ஸும் வரும். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக வந்து வீடியோஸ் வந்து லைவ்ல வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? 8 o'clock வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செஷன் வரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock பூபதி சார், 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் சார், இது வந்து மார்னிங் ஸ்லாட். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் மேம், உமாசங்கர் சார், இவங்க எல்லாமே வருவாங்க, விஜயராகுல் சார் உட்பட. ஓகேங்களா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்சஸ் இப்போதைக்கு கரெக்டாக போயிட்டு இருக்குது. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு பர்டிகுலர் பேட்சஸ் மட்டும் கிடையாது, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஆர் மென்டார். ஓகேங்களா? இவங்க வந்து உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான வழிங்கிறத விட அவங்களோட ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு 5 இயர்ஸாக 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக வச்சு ஒரு மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை வந்து பைபாஸ் பண்ணி போகலாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. அதுக்காக தான் வந்து ஒரு கோர்ஸோ ஒரு மென்டாரோ தேவை. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் செஷன். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ப்ளஸ் நோட்ஸ், உங்களோட ஓன் நோட்ஸ், இது ரொம்ப முக்கியம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் புக் நம்மளோட இருக்குது, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் வந்து எல்லா புக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்ட் பேக்கேஜ். ஓகேங்களா? டெஸ்ட் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் எம்சிக்யூ இது ரெண்டுமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா December 19 ஸ்டார்ட் ஆனிச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80% அதோடைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மெயின் டாபிக்ஸ் எல்லாமே. இது வந்து நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா Y616 யூஸ் பண்ணி ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம். கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அச்சமில்லை பேட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பயணம் முதன்மை பேட்ச், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கிறது. நீங்கள் யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா Y616ங்கிற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 0 to ஹீரோ பேட்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷார்ட்கட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் புக்ஸ் வந்து வாங்கணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அவைல் பண்ணி வாங்கிக்கலாம். சரி சார், சர்ப்ரைஸ்னு சொன்னது இதுதான் சார். ஒன்றும் இல்லை, நம்ம சிஹெச்எஸ்எல் வந்து இப்போ வந்து பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. இதை ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ எல்லாத்தாலையுமே முடியும், அந்த பர்டிகுலராக எக்ஸாமை கிளியர் பண்ணுறது எல்லாத்தாலையுமே முடியும். கரெக்டாக? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அதை வந்து 25% சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸில் 25 கொஷின்ஸ் இங்கிலீஷு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% எடுத்தாலே கண்டிப்பாக இந்த தடவை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4,500 வேகன்சிஸ். ஓகேங்களா?
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2ல வந்து இங்கிலீஷ் தான் வந்து என்னை பொறுத்தவரையிலும் ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்குங்கிற ஸ்கோரிங் ஏரியாவாக எல்லாத்துக்குமே இருக்கும். கிட்டத்தட்ட 390 மார்க்கில் 135 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். நீங்கள் வந்து ரீசனிங்கு ப்ளஸ் மேக்ஸ் சேர்த்திங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 மார்க் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? சரிப்பா. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரோல் மாதிரி பண்ணுவேன், விச் மீன்ஸ் அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸ் நடத்தியிருக்கோம். இந்த பிவிடிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மார்க் 2 டாப் 25 கொஷின்ஸ் அண்ட் தென் டாப் 15 கொஷின்ஸ் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் 3 இயர் கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ 2019-21. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2. ஓகேங்களா? முன்ன எப்படி இருந்துச்சு, டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருந்துச்சு. டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும், என்னன்னா 100 மார்க்ஸுக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைப் ரைட்டிங்கில் வந்து டயர் 3. ஓகேங்களா? யூ ஹேவ் டு டைப். ஓகேங்களா? இந்த 3 ஸ்டேஜஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் 2 வந்து கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த குவாலிஃபைங் நேச்சராக போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் என்னது சாரி ஜிஎஸ். ஓகேங்களா? ஜிஎஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இது எல்லாமே சேர்த்து அதே டயர் சிஜிலோட டயர் 2 பேட்டர்னுக்கே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து இது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயர் 1ஓட கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். 70% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவுட் ஆஃப் 100. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்டு. இது வந்து நீங்கள் வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 65 to 70% வந்து இந்த தடவை எடுத்தாலே போதும். ஏன் அப்படின்னா இந்த தடவை வந்து வேகன்சி அதிகம், அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 lakhs. ஓகேங்களா? இந்த 34 lakhsல மேக்ஸிமம் எப்போதுமே 10 to 15% எடுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 3 lakhs to 4 lakhs பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தடவை உள்ளே போயிடலாம். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஏன் குறையும் அப்படின்னா பிகாஸ் டயர் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 112, அதுக்கப்புறம் 104, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 131. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சர்டிஃபிகேட் அப்போ ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் வந்து இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. 1 year வேலிடிட்டின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ அன்ரிசர்வ்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 141. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 70%. ஆனால் லாஸ்ட் 2019 நினைக்கிறேன். ஓகேங்களா? 2019 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 80% நீங்கள் எடுத்திருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சிஹெச்எஸ்எல்லோட டயர் 1 ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து கொஷினோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, காம்படிஷனோட லெவல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டயர் 2 இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஏன்னா குவாலிஃபைங் நேச்சர்னால ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சிஜிஎல் டயர் 1லேயே பார்த்துருப்போம், 2022 நடந்தது. அதே மாதிரி சிபிஓலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா? சரிப்பா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன சார் நம்ம பண்ணுறோம் நம்ம சைடில் இருந்து அப்படின்னா ஸ்பெஷல் பேட்சஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜனவரி 16. ஓகேங்களா? ஜனவரி 16 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வித் இதில் வந்து ப்ளஸ் என்ன தெரியுமா, இபுக் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? ப்ரைம் டெஸ்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா Adda247ஓட ப்ரைம் டெஸ்ட் பேக் உங்களுக்கே தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரைம் டெஸ்ட் பேக். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா என்னோட கோடான Y616 அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வேணும், டெய்லி கிளாஸ் அப்டேட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி பேஜில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் Adda247 தமிழ்ங்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். லைக் என்னன்னா டெய்லி வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து உங்கள் எல்லாமே அந்த த்ரூ சேனல் மூலியமாக நம்ம கன்வே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, சிஹெச்எஸ்ல பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க, கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ அப்படின்னா ஜனவரி 10 நாளைக்கு வந்து 11 மணி வரலும் ஓப்பனில் இருக்கும்.
யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ்.